ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் மெயின்ஸ் யூபிஎஸ்சி சிலபஸ் பற்றி பார்க்க போகிறோம். சிலபஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா எக்ஸாமுக்குமே சிலபஸ்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த சிலபஸ்லேருந்து தான் நமக்கு கொஸ்டின் வரப்போகுது. அந்த சிலபஸ் தாண்டி எதுலேயுமே கொஸ்டின் வரப்போகிறதில்ல. ஸோ சிலபஸை நம்ம கரெக்டாக பார்த்து புரிஞ்சு படித்தோம்னா அதுலேருந்து வர கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நம்ம வெளியில் நிறையா சோர்ஸ் வச்சு எதுவுமே தேட தேவையில்லை. ஸோ சிலபஸை ஈஸியாக ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ண கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டு அதில் அந்த கொடுத்துருக்க டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ண பார்த்தாலே போதும். நம்ம ஈஸியாக நல்ல ஸ்கோரோட மார்க் வாங்கலாம். ஸோ சிலபஸ்ன்றது எவ்வளோ முக்கியம்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, இந்த சிலபஸில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னோ, அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டாபிக்ஸ்லாம் எப்படி இன்னும் ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்றதையும், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு அந்த டாபிக்ஸோட மேட்ச் பண்ணி, அதாவது கம்பேர் பண்ணி எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ் அப்படின்னும், இந்த டாபிக்ஸ்லாம் ப்ரிலிம்ஸ்க்கோ இல்லை மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இருக்கிற ஜிஎஸ் பேப்பர்லையோ இல்லை எஸ்ஓ டாபிக்ஸில் டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாவோ ஹெல்ப் பண்ணுமா, அதாவது இதெல்லாம் வருமா, இந்த படிக்கிற டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுலேயும் டச் ஆகுமா, இந்த டாபிக்ஸ்லாம் அதில் கவர் ஆகுமா அப்படின்றதையும் பார்ப்போம். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பற்றி நம்ம தெளிவாக முன்னாடியே சொல்லியிருக்கோம். புதுசாக இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னா என்ன, ஏன் ஆப்ஷனல் சப்ஜெக்டை கரெக்டாக சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு புரியும், ஒரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் கிடைக்கும். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். யூபிஎஸ்சி மெயின்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் சப்ஜெக்டில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 பேப்பர் இருக்குது இல்லைங்களா? இதில் நம்ம அக்ரிகல்ச்சர் சிலபஸ் படி பேப்பர் 1ல் மட்டும் 8 சப்ஜெக்ட் இருக்குது, அதாவது 8 சப்ஜெக்ட், ஓகேங்களா? பேப்பர் 2ல் 7 சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் கம்மியாக பேப்பர் 1ஐ விட. ஸோ மொத்தம் 15 சப்ஜெக்ட், 2 பேப்பரையும் சேர்த்தா 15 சப்ஜெக்டா அப்படின்னு தயவுசெய்து ஷாக்காதீங்க. வெறும் 15 சப்ஜெக்ட் தான், ஓகேங்களா? அதை நம்ம எப்படி பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. ஸோ 15 சப்ஜெக்ட்டுமே ஈஸியாக தான் இருக்கும். அதை நீங்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படிச்சிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லேருந்துமே 1 அல்லது 2 கேள்விகள் கேட்டுருவாங்க. எப்படியுமே ஒரு கொஸ்டினாச்சும் அட்லீஸ்ட் வந்துடும். அதனால் நீங்கள் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் வரும். அதுக்காக நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் ரொம்ப மெனக்கெட்டு படிக்கணும்லாம் கிடையாது. இப்போ கொடுத்துருக்க சப்ஜெக்டில் பேப்பர் 1ஆக இருக்கட்டும் சரி, பேப்பர் 2ஆக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயுமே சில சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதில் எப்போவுமே கொஸ்டின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிவிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனலோட ப்ளஸ்ஸே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரியும். எல்லா கொஸ்டினுமே முக்கால்வாசி ரிப்பீட்டேட்டிவாக இருந்திருக்கும். அதாவது திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க. ஆனால் வேறு மாதிரி கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கேட்டிருப்பாங்க, மாற்றி கேட்டிருப்பாங்க. ஆனால் ஒரே கொஸ்டின் தான், அர்த்தம் எல்லாம் ஒன்று தான், ஒரே ஆன்சர் தான். ஆனால் கொஸ்டினை மட்டும் வேறு விதமாக கேட்டிருப்பாங்க. ஸோ ரிப்பீட்டேட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு தெரியும் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு. ஸோ இது ஒரு பெனிஃபிட், ஆடட் பெனிஃபிட்டு. நம்ம ஈஸியாகவே பார்த்து அதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சிலபஸில் கொடுத்துருக்க சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். பேப்பர் 1ல் 8 சப்ஜெக்ட் சொன்னோம்ல. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஈக்காலஜி, செகண்ட் சப்ஜெக்ட் அக்ரானமி, தேர்டு வீட் சயின்ஸ், ஃபோர்த்து ஃபாரஸ்ட்ரி, ஃபிஃப்த்து சாயில் சயின்ஸ் அண்ட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட், சிக்ஸ்த்து சாயில் வாட்டர் கன்சர்வேஷன், செவன்த் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ், எயித் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன். சரி, இப்போது இந்த பேப்பர் 1ல் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட் பற்றியும் ஒரு அவுட்லைன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஈக்காலஜி. பொதுவாக நம்ம ஒரு இடத்த எடுத்துக்கிட்டோம்னா அங்கே என்னென்னலாம் பார்ப்போம்? உதாரணத்துக்கு காற்று, அதாவது ஏர் வரும், அப்புறம் நிலம் லேண்டு, நீர் வாட்டரு, அப்புறம் விலங்குகள் தாவரங்கள் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு பகுதி எடுத்துக்கிட்டோம்னா இந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்கிற இந்த இவ்வளோ விஷயங்கள் ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்குது. அப்போ இந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற 2 உயிரினங்களுக்கு நடுவில் இருக்கிற உறவையும், இந்த உயிரினங்களுக்கும் அங்கே இருக்கிற அதை சுற்றி இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஏர், வாட்டர், லேண்ட் மற்றும் மற்ற பொருள் கூட இருக்கிற இன்ட்ராக்ஷன், அதாவது உறவு பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் ஈக்காலஜின்னு சொல்லுவாங்க. செகண்ட் அக்ரானமி. அக்ரானமின்றது ஒன்றும் இல்லைங்க, ஃபீல்டு க்ராப்ஸை பற்றி படிக்கிறது. ஃபீல்டு க்ராப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ அந்த சீரியல்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல,
இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு க்ராப்ஸையுமே வந்து நிறைய விதத்தில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். சீரியல் க்ராப்பு, ஹார்ட்டிகல்ச்சர் க்ராப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இந்த சீரியல் க்ராப்னா இந்த ரைஸு, பார்லி, வீட்டு இந்த மாதிரி இருக்க க்ராப்ஸ்லாம் வந்து சீரியல் க்ராப்ஸ். இது எல்லாமே ஃபீல்டு க்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஹார்ட்டிகல்ச்சர் க்ராப்ஸோட வராது. ஹார்ட்டிகல்ச்சர் க்ராப்ஸ்னால் அந்த பழங்கள், காய்கறிகள் அந்த இதில் போயிடும். ஸோ அந்த க்ராப்ஸ்லாம் இல்லாமல் இந்த சீரியல் க்ராப்ஸை பற்றிலாம் படிக்கிறது வந்துட்டு அக்ரானமி. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ராப்ஸ்லாம் எப்படி வந்து அந்த சாயில், அந்த என்விரான்மெண்ட்டுக்கும் அந்த சாயிலுக்கு எப்படி அடாப்ட் ஆகுது, அந்த க்ராப்ஸ்லாம் எப்படி விளைவிக்கிறாங்க, அதோட சீசன், அதோட வெரைட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி அந்த ஃபீல்டு க்ராப்ஸ்க்காகவே படிக்கிறது வந்து அக்ரானமி. அப்புறம் அது எப்படிலாம் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அதை பற்றிலாம் படிக்கிறது தான் வந்து அக்ரானமி. அது மட்டும் வராது, மற்ற சில விஷயங்களும் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சொல்லணும்னா அந்த ஃபார்மிங், அதாவது ஃபார்மிங்கில் வந்து எப்படி ஆர்கானிக்காக ஃபார்ம் பண்ணணும், எப்படி வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் ஆர்கானிக்காக ஃபார்ம் பண்ணுறது, ப்ரெசிஷன் ஃபார்மிங் எப்படி வந்து கரெக்டாக வந்து இவ்வளோ தான் அமௌண்ட்டாக வாட்டர் கொடுக்கணும், இவ்வளோ தான் வந்துட்டு இதுக்கான நியூட்ரிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிசைஸாக பார்த்து ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி படிக்கிறது தான் அக்ரானமி. அப்புறம் இதனால் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஒரு இம்பேக்ட் கொடுக்குது. இப்போ இப்படிலாம் வந்து ப்ரெசிஷனாக பார்த்து கொடுக்கறதுனாலையோ இல்லை சாயிலில் கெமிக்கல் போடாமையோ ஆர்கானிக்காக ஃபார்ம் பண்ணும்போது எப்படிலாம் வந்து ஈல்டு கிடைக்கிது அப்படின்ற பற்றியும் படிக்கிறது தான் வந்துட்டு அக்ரானமி. தேர்டு வந்து வீட் சயின்ஸ். அதில் கொடுத்துருக்க வார்த்தையிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் எதை பற்றி படிக்க போகிறோன்னு. ஒன்றும் இல்லை, வீடை பற்றி தான் படிக்க போகிறோம். வீடுனா நமக்கே தெரியும், அன்வான்ட் பிளான்ட்ஸ், அதாவது தேவையில்லாத ஒரு செடிகள். ஒரு இடத்துல வந்துட்டு ரைஸ் மட்டும்தான் கல்டிவேட் பண்ண போகிறோன்னா அங்கே வீட்டு ஏதாச்சும் ஒன்று முளைச்சா கூட அது கூட நமக்கு அன்வான்ட் பிளான்ட் தான். நமக்கு அது தேவைப்படுற பிளான்ட் கிடையாது, நமக்கு தேவை ரைஸ் தான். ஸோ அது கூட வீடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத செடிகள் ஒரு இடத்துல ஒரு போட்டிருக்க க்ராப்பில் வந்துட்டு கூட வந்து விளைவுகுது அப்படின்னா அது பேர் வீடு. ஸோ அதை பற்றி என்னென்ன வீட்ஸ்லாம் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் வீட்ஸ் இருக்குது, அதோட கேரக்டர் என்ன, அதோட குணாதிசயங்கள் என்ன, அது எப்படிலாம் வந்துட்டு அதோட சீசன் இருக்கும், அது எவ்வளோ வந்து ஒரு வீடு வந்து எவ்வளோ சீடு ப்ரொடியூஸ் பண்ணும், அது எப்படி வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் க்ராப்போ இல்லை ஹார்ட்டிகல்ச்சர் க்ராப்போ வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு கொண்டு வருது அப்படின்ற பற்றிலாம் படிக்கிறது தான் வீடு சயின்ஸ். ஃபோர்த்து வந்து ஃபாரஸ்ட்ரி. ஃபாரஸ்ட்ரினா ஒன்றும் கிடையாது, ஃபாரஸ்ட் க்ராப்ஸை பற்றிலாம் படிக்கிறது தான் வந்து ஃபாரஸ்ட்ரி. இதில் நிறைய என்ன வரும்னா ஒன்லி பிளான்ஸ், அதாவது ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளான்ஸ், ஷ்ரப்ஸோ இல்லை ஹர்ப்ஸோ வராதுங்க. இந்த நம்ம போடுற ஃபீல்டு க்ராப்ஸோ, இந்த ரைஸோ, வீட்டோ, பார்லியோ அதுவும் கிடையாது. ஹார்ட்டிகல்ச்சர் க்ராப்னு சொல்கிற மேங்கோவோ, அந்த பழங்களோ இல்லை காய்கறிகளோ அதுவும் கிடையாது. இதெல்லாம் ஃபாரஸ்ட் க்ராப்ஸ், அதாவது பெரிய பெரிய ட்ரீஸ், அந்த மாதிரி ட்ரீஸை பற்றி படிக்கிறது தான் ஃபாரஸ்ட்ரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாண்டல்வுட், நம்ம சொல்லணும் சந்தனக்கட்டை, அந்த மாதிரி செடிகள், அந்த மாதிரி பிளான்ஸை பற்றி படிக்கிறதெல்லாம் ஃபாரஸ்ட்ரி. அது எல்லாமே ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு செடிகள் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வளரக்கூடிய ட்ரீஸை பற்றி படிக்கிறது தான் ஃபாரஸ்ட்ரி. ஃபிஃப்த்து வந்து சாயில் சயின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட். சரி, சாயில் சயின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுதுங்களா, இப்போ இத்தனை க்ராப்ஸ் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இத்தனை க்ராப்ஸ் வந்து நம்ம விளைவிக்கிறோம் இல்லைங்களா, கல்டிவேட் பண்ணுறோம். அப்போ இத்தனை க்ராப்ஸும் கல்டிவேட் பண்ணுறதுக்கோ இல்லை விளைவிக்கிறதுக்கோ நம்ம நல்ல ஒரு சாயில் தேவை. எந்தெந்த சாயிலுக்கு எந்தெந்த க்ராப்ஸ் வரும், அது மாதிரி என்னென்ன நியூட்ரியன்ட் கொடுத்தா அந்த சாயிலில் இருக்கிற வந்துட்டு நியூட்ரியண்ட்டை வந்து அந்த பிளான்ஸ் வந்து தானாக எடுத்துக்கும், இதெல்லாம் எடுக்க முடியாது அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற பற்றி படிக்கிறதெல்லாம் வந்து சாயில் சயின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட். சிக்ஸ்த்து சப்ஜெக்ட் வந்து சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். அப்படின்னா இந்த மண் வளத்தையும் நீர் வளத்தையும் எப்படி வந்து அழியாமல் பாதுகாக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதை பற்றி படிக்கிறது தான் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். செவன்த்து சப்ஜெக்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்ன்ற வார்த்தையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதாரம்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அக்ரிகல்ச்சரோட பொருளாதாரம் பற்றி படிக்கிறது தான் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ். அதாவது எப்படிலாம் வந்துட்டு ப்ரைஸ் வந்து நிர்ணயிக்கலாம், எப்படி ஒவ்வொரு க்ராப்புக்கு வந்து ப்ரைஸ் வந்துட்டு நம்ம நிர்ணயிக்க முடியும், அதுக்கான ஏதாச்சும் ஒரு என்விரான்மெண்டல் டிசாஸ்டர் ஏற்பட்டாலோ ஏதோ ஒரு நடந்தாலோ, நமக்கு தெரியாத ஒரு சுனாமியோ இல்லை வந்துட்டு ஒரு எர்த்குவாக்கோ நடந்தாலோ இல்லை வந்துட்டு சொல்ல முடியாத சில இந்த மாதிரி ஒரு அதாவது இந்த சொல்லுவாங்கள்ல மழை நீரால் வந்துட்டு பாதிக்கப்பட்டுருச்சு, வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு, அந்த மாதிரி நேரத்தில் ஒரு க்ராப் இன்சூரன்ஸ்க்கு போகிறது, இந்த மாதிரி பற்றி படிக்கிறதுலாம் வந்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ். சரிங்களா. எயித்து சப்ஜெக்ட் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, அக்ரிகல்ச்சரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு
ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கீமை பற்றி 4-5 ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்கிறது, அதில் வர பெனிஃபிட்டை பற்றி எடுத்து சொல்கிறது, அதனால் என்னெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்படும் அதை பற்றிலாம் வந்துட்டு படிக்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் பற்றி படிக்கிறது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, இந்த கிருஷி விக்யான் கேந்தான் கேவிகே சொல்லுவாங்க, இந்த கவர்மெண்ட் நடத்துகிற கேவிகேஸ், அதெல்லாம் வந்துட்டு என்னெல்லாம் வந்து க்ராப்ஸ்க்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க அதை பற்றிலாம் வந்து எடுத்து சொல்லுவாங்க. அங்கே சில பொருட்கள்லாம் விற்பாங்க ஃபார்மர்ஸ்க்கு, அவங்க ட்ரைனிங்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி இந்த எக்ஸ்டெண்டிங் பண்ணி படிக்கிறத பற்றிலாம் வந்து சொல்கிறது தான் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். இப்போ வரைக்கும் நம்ம பேப்பர் 1 பார்த்துருக்கோம். பேப்பர் 1ல் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, ஒவ்வொரு சப்ஜெக்டோட அர்த்தம் என்ன, அதாவது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பதிவு பண்ணுறேன். பேப்பர் 2ல் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்க்கலாம். அது வரையும் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.